Good morning students. Next example 2.19 find the next three terms of the sequences. ஒரு மூணு sequences கொடுத்துருக்காங்க. இதுல அடுத்தடுத்து வரக்கூடிய மூணு term அதை நம்ம கண்டுபிடிக்கணும். First sequence எடுத்து எழுதிட்டோம். நியூமரேட்டர்ல ஒரு termல நியூமரேட்டர் கவனிங்க 1 1 1 1 no change. நியூமரேட்டர் அப்படியே தான் இருக்கு. டினாமினேட்டர் பாருங்க 2 ல இருந்து 6 4 ஆட் ஆயிருக்கு. 6 ல இருந்து 10 4 ஆட் ஆயிருக்கு. 10 ல இருந்து 14. அப்ப டினாமினேட்டர் இன்க்ரீஸ்டு பை 4. அடுத்த மூணு டேர்ம் வந்தா இதுல இருந்து 4 4 ஆட் பண்ணிட்டே வரணும். அப்ப நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் ஆர் 1/18. இதுல இருந்து 4 ஆட் பண்ணா 1/22. இதுல இருந்து 4 ஆட் பண்ணா 1/26. ஓகேவா? செகண்ட் ஒன் எடுத்து எழுதி இருக்கோம். சோ இதுல இருந்து 3 சப்ட்ராக்ட் ஆயிருக்கு. சோ இதுல இருந்து 3 சப்ட்ராக்ட் பண்ணும்போது -1 கிடைக்குது. இதுல இருந்து ஃபர்தரா 3 சப்ட்ராக்ட் பண்ணும்போது -4 கிடைக்குது. அப்ப இதுல அடுத்த மூணு டேர்ம் வேணும்னா நம்ம என்ன பண்ணோம், ப்ரீவியஸ் டேர்ம்ல இருந்து 3 சப்ட்ராக்ட் பண்ணிட்டே வரணும். சோ -4ல இருந்து நம்ம 3 சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னன்றதை கண்டுபிடிச்சு எழுதணும். பாருங்க -4 இதுல இருந்து 3 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா -7. அடுத்த டேர்ம் -7 அதுல இருந்து 3 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா -10. அடுத்த டேர்ம் -10 அதுல இருந்து 3 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா -13. ஓகேவா? அப்போ these are the next three terms of the given sequence. -7, -10, -13. லாஸ்ட் ஒன் எடுத்து எழுதிருக்கோம். இப்போ ஒரு டேர்மும் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 10 ஆல டிவைட் ஆயிட்டே போகுது. இதை 10 ஆல டிவைட் பண்ணா 0.1, இதை ஃபர்தரா 10 ஆல டிவைட் பண்ணா 0.01. இப்போ அடுத்தடுத்த டேர்ம் வேணும்னா நம்ம என்ன பண்ணோம், 10 ஆல டிவைட் பண்ணணும். அப்ப இதை ஃபர்தரா 10 ஆல டிவைட் பண்ணும்போது 0.001 ஆயிரும். இதை திரும்ப ஃபர்தரா 10 ஆல டிவைட் பண்ணும்போது 0.00001 ஆயிரும். இதை ஃபர்தரா 10 ஆல டிவைட் பண்ணும்போது 0.0000001 கிடைக்கும். So these are the next three terms of the given sequence. இதோட அந்த sum complete ஆகுது. Thank you.